ரொம்ப வருஷம் கழித்து இவரை பார்க்க போனவனுக்கு பயங்கரமான இன்ப பேரதிர்ச்சி. பாலாலயம் பண்ணி வச்சுருக்காங்க. போன டைம் போனப்போ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 1500 இயர்ஸ் ஓல்டு. ரியலாகவே கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. 3ஆம் குலோத்துங்க சோழன் அவர் தான் வந்து இந்த கோயிலை முதல்ல கட்டி வச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்கெல்லாம் அதுக்கு என்னென்ன சேவைகள் செய்யணுமோ, அதுக்கு என்னென்ன இதை கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து பயங்கரமாக பாதுகாத்துட்டு வந்தது தான். நான் போயிட்டு ஒரு 8 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் இருக்கும், சாரி 10 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. 10 வருஷத்துக்கு முன்னாடி போனது பயங்கரமாக பாலடைஞ்சு சதலடைஞ்சு கிட்டத்தட்ட அந்த கோயில் வெறும் அந்த கருவறை மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது. யார் இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஏன்னா புதுசாக கோயில் கட்டுறது வேறு, பழைய கோயிலெலாம் வந்து பாதுகாக்கிறது வேறு. அதை பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயங்கரமான மன வருத்தம் இருந்துச்சு. யதார்த்தம் இந்த கோயிலுக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை போனேன். இந்த கோயில்ன்ற கோயில் பேரையே கடைசி வரையும் சொல்லலை பாருங்கள். மரகதாம்பிகை உடனுரை மன்னீஸ்வரர். எங்கேயோலாம் இல்லை, சென்னையுள்ளே இருக்குது. மணிவாக்கம் இருக்குது இல்லையா, மணிவாக்கத்தில் இருக்குது. எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு என்னென்னா, நந்தியார் இருக்கார்ல, நந்தியார் எப்பயுமே சிவனை பார்த்த மாதிரி தானே இருப்பாப்புல. ஆனால் இங்கே மட்டும்தான் நந்தியார் வாசலை பார்த்த மாதிரி இருப்பார். அதுக்கு பல கதைகள் சொல்கிறாங்க. அந்த பல கதைகளில் ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோழ நாட்டார்கள்லாம் வந்து படையெடுத்துட்டு போகிறப்போ, அப்போ ஊரை காப்பாற்றுறதுக்காக வந்து நந்தி ஊரை பார்த்து நின்றுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அதுக்கு. அதாவது யாரோ ஒரு மன்னன் ஓடி வந்ததாகவும், அந்த மன்னனை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் நந்தியார் அனுப்பிச்சி வச்சு வாசலை நோக்கி நிற்க வச்சதாகவும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது. மன்னீஸ்வரர் வந்து சுயம்பாக இருந்தவர். ஆக்சுவலி மண்ணுக்குள்ளேருந்து கிடச்ச ஒருத்தர் தான் மன்னீஸ்வரர். அதில் அந்த ஒரு வேடம் ஒருத்தன் போகிறப்ப அங்கே வந்து தண்ணி பசி ஒன்றும் பண்ண முடியல, விலங்கும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல. சரி, இந்த மரத்தோட வேரை வந்து வெட்டியாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வேரை வெட்ட 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 அது மட்டும் போய்கிட்டே இருக்கான். அது போயிட்டே இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல வெட்டுறப்ப ரத்தம் வந்துச்சு. பதறி போய் ஓடி போயிட்டு அந்த ஊர் ராசா கிட்ட சொன்னோன்னா அந்த ராசா ஓடி வந்து என்னென்னு பார்க்குறப்ப அங்கேருந்து ஒரு அசிரீர், அங்கே ஒரு லிங்கம் கிடச்சிருக்கு, ஒரு அசிரீரி சேர்த்து வந்துருக்கு மெசேஜ். எப்பா எனக்கு இங்கே ஒரு கோயிலை கட்டு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே அவங்களுக்குள்ளே அங்கேருந்து மண்ணிலேருந்து கிடச்சதுனால மன்னீஸ்வரர்னு பேர். இந்த இங்கே ஒரு பெரிய அந்த அரச மரம் ஒன்று இருக்குது. உண்மையிலே அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது அரச மரமா இல்லை அவதார் மரமான்னு தெரியாது. அவ்வளோ பெரிய மரம், பயங்கரமான மரம், பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி பழைய கோயில்களில் மோஸ்ட்லி இந்த வசந்த மண்டபம், அதாவது நான் சொல்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வசந்த மண்டபம்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு வேளை அது கட்டியிருந்தாலும் அது அங்கே அவங்க கட்டுறதா இருக்காது, வேறு யாராச்சும் கட்டினதாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வசந்த மண்டபம் அவங்களே சேர்த்து கட்டியிருக்காங்க அவங்க கட்டுறப்ப. இதுக்கு இன்னொரு பயங்கரமான, அதாவது இந்த இடம் வந்து இருக்கிற எல்லா தோஷத்தையும், அதாவது உங்களுக்கு முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தோஷமெல்லாம் போக்கிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கதை உண்டு. இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோஷம் உண்டு. அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குறதுக்கு எங்கெல்லாமோ தேடி அலையிறப்ப எங்கேயுமே வந்து உனக்கு விமோச்சனமே கிடைக்காது அப்படின்னு சொன்னோம். அங்கேருந்து இதுக்கு வந்துட்டாலாம், யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த மன்னீஸ்வரர் கோயிலுக்கு போ, உன்னைய மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னீஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே போய் இந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தை அவர் வந்து சிவபெருமான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டதா அப்படியும் வந்து ஒரு செய்தியெல்லாம் உண்டு. மன்னீஸ்வரர் அப்படின்னோடனே எல்லோரும் இன்னொரு பக்கம் போயிடுவாங்க. கோயம்புத்தூர் பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு மன்னீஸ்வரர் இருக்குது. அந்த மன்னீஸ்வரர் வேறு, இந்த மன்னீஸ்வரர் வேறு. அவர் 2 சுழி இன்னு, இவர் 3 சுழி இன்னு. அந்த மன்னீஸ்வரர் வந்து மன்னிக்கிறவர், அதாவது உங்கள் தப்பு, உங்கள் தண்டா, நம்ம இது வரைக்கும் செஞ்சது. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து ஒரு சாமி பண்ணக்கூடாதுங்களே, பட் இருந்தாலும் வந்து அவர் ரொம்ப இலகுல மனுஷர், அதனால் அவர் வந்து மன்னீஸ்வரர். அவர் வந்து அங்கே வந்து இந்த கருட மாதிரி இருப்பார். அதாவது கருட மாதிரினா அந்த கருடை எப்படி மேலே அப்படியே பறந்து போகிறப்ப கீழே கூர்மையாக பார்த்து ஒவ்வொன்றே வைக்கும். அதே மாதிரி நம்ம அவர் வந்து மேலே இருந்து நம்ம எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். யூஆர் அண்டர் வாட்ச், பிக் பாஸ் மாதிரின்னு வச்சிங்களேன், அப்படித்தான் இருப்பான்றது அந்த மண்ணூர், அந்த மன்னீஸ்வரரோட இது. ஆனால் இவர் இந்த பஞ்சபூத தலங்களில் ஒன்றா நிலத்துக்கு உரியவர். நிலத்துக்கு உரியதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. இப்போ திருவாரூர் போனோம்னா அதுவும் நிலத்துக்கு உரியது தான். ஆனால் இங்கே
இது ரொம்ப டீப்பாக, அதை பெரிய அந்த ஆடம்பரமான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அமைதியான மனுஷன், பார்க்குறதே வந்து ரொம்ப ரேருன்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கு திடீர்னு போகிறப்ப பாலாயம் பண்ணி பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் இது கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா 3 மாதம் 4 மாதம்ன்றாங்க. வாய்ப்பே கிடையாது. 4 மாதத்தில் இது முடியறதுக்கு ரொம்ப 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 ரிஸ்க்கு. ஏன்னா பல கோயில்கள் இன்னும் ஆரம்ப நிலையிலே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு பரவாயில்ல. அதாவது அவர் நினைக்கணும் அதை முதல்ல நல்லா நினச்சிக்கங்க. நாம் என்ன தான் எடுத்து பண்ணாலும் உண்மையிலே அவர் நினச்சாருன்னா அதை சீக்கிரம் முடிச்சிடுவார். ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எவ்வளோ லேட் ஆகுதோ, எப்போயுமே கோயில்னால் ஒரு கும்பாபிஷேகம்னா சீக்கிரம் முடிக்கணும் தானே பார்ப்பாங்க. ஆனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கந்தர்கள் நாக வடிவில் இருந்து மன்னீஸ்வரரை நோக்கி அந்த அவங்களுக்கு உண்டான வேலைகள்லாம் பார்க்குறதா ஒரு ஐதீகங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த புத்துக்குள்ளேருந்து நேராக உள்ளே போகிறதுக்கு ஒரு ட்ராக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இது லேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து சிறப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் கூடுமான வரைக்கும் யாருக்குமே இதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க, அதாவது ரீஒர்க் பண்ணுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. பல பேருக்கு இது ரொம்ப பயங்கரமான இதுன்னு வைங்களேன். ஏன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இதை வெளியில் சொல்லியிருக்கணும் எல்லாருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய பழமையான ஒரு கோயில், அந்த பழமையான கோயிலை வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்றப்ப ஊருக்கே அனௌன்ஸ் பண்ணி சொல்லிட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். பட் சைலண்ட்டாக பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையை பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். யாராச்சும் போனீங்க அப்படின்னா இது இப்போ இந்த கோயில் அண்டர் ஒர்க்கில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க. வேறு எதுவும் இல்லை. ஏன்னா பல பேர் இந்த கோயிலுக்கு நிறைய போயிருக்காங்க. நானே பல டைம் பார்த்துருக்கேன்.